Hi friends, welcome to VividTech. நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் IDBI Bank App மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் IDBI Bank App ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படி ஓப்பன் ஆகினாலுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் எந்த ட்ரான்சாக்ஷனும் பண்ண முடியல, ஆன்லைன் பேங்கிங்குமே பண்ண முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் IDBI பேங்க் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் IDBI பேங்க் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் இந்த இடத்துல காட்டும். இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா பேங்கிங் ஆப்ஸ்லாம் எப்பயுமே நம்ம அப்டேட் பண்ணி தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ நீங்களுமே அப்டேட் பண்ணிவிட்டு இந்த இஷ்யூ சால்வ் ஆகிருச்சா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலையுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். இதில் சர்ச் பாரில் IDBI அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டெப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து ஃபோர் ஸ்டெப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த IDBI ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களான்னுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப எந்த மாதிரி இருந்துச்சோ இந்த ஆப் அதே மாதிரி இருக்கும். அப்படி ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த ஆப்புக்கு நீங்கள் லொக் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூ கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்லையுமே உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் டூல் ஏதாவது இருக்குமா இருந்துச்சுன்னா அந்த டூலையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆப்டிமைசர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் க்ளீன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து க்ளீன் அப் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலையுமே ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனாலையுமே நம்ம மொபைல் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகும். இப்படி ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிறனாலையுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.